ஹலோ vloggers, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி கேமராலேருந்து நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபோட்டோஸை சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய கேமராவை எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா Canon 77D என்கிட்ட இருக்குது. ஸோ அதை எடுத்துக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு மெனுக்குள்ளே போய்க்கலாம். ஃபக் சாரி, நான் பேட்டரி போட மறந்துட்டேன். ஓகே, பேட்டரி போட்டாச்சு, ஆன் ஆகிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெனுக்குள்ளே போய்க்கிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். வயர்லெஸ் கம்யூனிகேஷன் செட்டிங்ஸ். ஸோ இந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போகணும். ஸோ இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே போங்க. இதில் வைஃபை ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு மோட் இருக்கும். நான் ஆல்ரெடி என்னோடய 2 ஃபோன் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இந்த ஃபோனை தான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஃபோனில் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால இந்த ஃபோனில் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோருக்குள்ளே போய்க்கோங்க. Canon கேமரா அப்படின்ற ஒரு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணோம்னா ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கணும். எல்லாமே உங்களோட செட்டிங்ஸில் போய்ட்டு வைஃபை ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோன் கூட கனெக்ட் பண்ணுறேன், வைஃபை ஆன் பண்ணுறேன். ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ திரும்ப அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறேன். அண்டு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு லைவ் ஷூட் மோட் ஆப்ஷன் காட்டும். லைவ் ஷூட் மோட் அப்படிங்கிறது உங்கள் மொபைலை வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல், உங்கள் கேமரா மொபைல் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இதிலே காட்டிடும். ISO, ஷட்டர் ஸ்பீட், அப்பேச்சர் எல்லாமே இதில் காட்டிடும். அப்புறம் வெளியே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே, நீங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் மொபைல்லையும் காட்டும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணி அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் ஆகும். அதில் மாஸை செலக்ட் பண்ணுறதும் இருக்குது. நீங்கள் மேலே இருக்கிற அந்த டபுள் டிக் அமுத்துனீங்கன்னா மாஸ் செலக்ட் ஆகும். தட்ஸ் மீ. ஓகே, எல்லாமே உங்களுக்கு வேணுங்கிற ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இம்போர்ட் அதுக்கு முன்னாடி எல்லாமே அளவு கொடுத்துருங்க, பர்மிஷன்லாம் கேட்கும், அளவு கொடுத்துருங்க. கீழே இம்போர்ட்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எல்லாமே டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ச்சி இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுப்பேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. பை.